ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச சிவமகா வாழைச்சித்த அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி. விஸ்வாமித்திர மகரிஷியே போற்றி போற்றி. இன்றைக்கி நான் தவத்தில் இருக்கும்போது, தவத்தில் உட்காந்தோடனே நடராஜ பெருமான் வெண்கல சிலையாக காட்சி கொடுத்தா ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் தவத்தில் இருக்கும்போது இடையில முருகப்பெருமான் வேலோடு நிற்கிறாரு. அப்போ வாழைச்சித்தர் அவர்லேருந்து வேலோட தனியாக வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி கிடச்சியா, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அகத்திய பெருமான் உரைப்பார் இதற்கான பதிலை. இன்று அகத்திய பெருமானுக்கு விடுமுறை, விஸ்வாமித்திரன் தான். மகதீஷாய. உனது முதல் காட்சி என்ன? நடராஜ பெருமானை கண்டுள்ளாய். நடராஜ பெருமானை காண்பதற்கு நிறைய அடிப்படை விஷயங்களும் பலன்களும் உள்ளது. நடராஜர் என்பவர் பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு பிரதிபலிப்பாக தோன்றுபவர். அதற்குள்ளே சென்றோமையானால் காலம் பத்தாது. சிவபெருமானின் பிரபஞ்ச இயக்கத்தை ஒரு வடிவமைக்க வேண்டும் என்று எண்ணினால் அது நடராஜ பெருமானாகவே நிற்கும். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் அகந்தையை அவர் காலுக்கடையில் நசுக்கிவிட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இன்னொரு காலை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா? உன் சிந்தையில் நல் எண்ணங்களை அவரின் மற்றொரு காலை போல் தூக்கி மேலோங்கி வைக்க வேண்டும். அப்பொழுதும் அக்காலை பார்த்தால் தெரியும், அது கீழ் நோக்கி தான் இருக்கும். எவ்வளவு மேல் வந்தாலும் அகந்தை என்பதை மேலே ஏற்றாமல் கீழேயே வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு நீ யோசிக்கும் ஒவ்வொரு செயலும் தீ சுடரை போல் இருக்க வேண்டும். சுற்றி தீ சுடர் போல் இருக்கும் ரூபம். பிறகு அவரின் முத்திரைகள் எது முடிவெடுப்பினும் தெளிந்தவையாக இருக்க வேண்டும். பின்பு அவர் திருமுக தரிசனம் காணும் தருவாயிலே எதற்குமே ஆரம்ப நிலை இல்லாமல் அது நிகழவில்லை என்பதை மனதில் ஏந்தி, குரு என்ற ஒருவனிடம் எதையும் வினவாமல் செய்யக்கூடாது என்ற நிலையும் மனதிலே நிறுத்தி நடந்து கொண்டீர்கள் என்றால் அவர் திருமுகம் போல் உன்னால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதுதான் இதன் தாத்பரியம். பிறகு வேறு என்ன கேட்டாய்? முருகப்பெருமான் வேலோட நிற்கிறாரு. அப்போ வாழைச்சித்தர் முருகப்பெருமான் என்று அதிகாலை கோமாதா பூஜை நிகழ்வதற்கு முன்பே வந்துவிட்டார். திருச்செந்தூர் முருகன் செந்தில் ஆண்டவர் உள்ளே சென்று அமர்ந்து விட்டார். நீ கண்ட காட்சி என்னவென்றால், உனக்காக தெரிவிக்கப்பட்டது, உன் மூலம் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், திருமுருகனும் வாழைச்சித்தரும் வேறல்ல, என் இயக்கமே இங்கு இருக்கிறது. என் இயக்கத்தை இயல்பு நிலையிலே உருவமாக நான் விட்டு வைத்திருக்கிறேன். என்னை எப்பொழுது நீர் உருவமாக காண வேண்டுமென்றாலும் வாழைச்சித்தரின் ரூபத்தை காணலாம். அவரை நினைத்து நீ நடக்கும் காரியமெல்லாம் என் வேலை கொண்டு நிகழ்த்தும் காரியம் போல் வெற்றியாகவே முடியும். அதைப்போல் வாழைச்சித்தருக்கும் எதையும் சம்ஹாரம் செய்யும் இது அல்ல, அனைத்தையும் ஆட்கொள்ளும் குணம் படைத்தவர், அனைத்தையும் சரி செய்துவிட வேண்டும் என்று எண்ணுபவர், எதையும் தூக்கி எறிய வேண்டும் என்று எண்ணுபவர் அல்ல என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் நீ திருமுருகனை கண்டு இருக்கிறாய் என்று உரைக்கிறேன். இதற்கு வேறு ஏதேனும் கருத்து இருந்தால் அகத்திய பெருமான் உரைப்பார். மகதீஷாய நமக. நன்றி சொல்ல சொல்கிறாருப்பா. வெளியில் இருந்தால் சொல்ல நான் எப்படி சொல்ல முடியாது உள்ளே வச்சுக்கிட்டு. ஏன்னா நீங்கள் எதுவும் மகதீஷாய நமக. பிரபஞ்ச சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. விஸ்வாமித்திர மகரிஷியை போற்றி போற்றி. ஆன்மீகம் தனிப்பட்ட கேள்வி பிறகு அடுத்த ரவுண்டில் கேட்டுக்கோங்க. இப்போ ஆன்மீகத்தில் எதுவும்